புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதாங்க கன்னி ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி இந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க பார்த்திங்களா, தூய்மையும் விசுவாசமும் புத்திசாலித்தனத்துக்கு பேர் பெற்ற ஒரு ராசியாக இருக்குங்க. இவங்களுக்கு பார்த்திங்களா கூச்ச சுபாவம் அதிகம்னே சொல்லலாம். இருந்த எந்த ஒரு வேலையும் நுணுக்கமாக சிறப்பாகவும் முடிப்பதில் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்துட்டையுமே ஒரு மரியாதையாக நடந்துக்குவாங்க. நிதானமாக செயல்படும் இவங்களுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கும் யோகங்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி புதன் மட்டும்தாங்க தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சமடைகிறாரு. அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறுனா கூட உங்களுக்கு நீங்களே மகிழம் சூட்டிக்கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை கூட நீங்கள் ஈஸியாக தட்டி கேட்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சால் கூட பெரும்பாலுமே சொந்த தொழில் செய்யவே நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட பல ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஜோதிட காலச்சக்கரத்தில் 6ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. புதனே ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே பார்த்தோமா கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நில ராசி. புதனோட தசா காலத்தில் அதிக ஒரு லாபத்தையுமே பெறக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்களாம். வங்கித்துறை, வணிகம், எழுதுத்துறை, கலை, பேச்சு போன்ற துறையில் ரொம்ப சிறப்பாக சாதிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க தாங்க இருக்காங்க. புதனே ஆளக்கூடிய இந்த ராசி பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட முடியும். அதே மாதிரி தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு அணியுமே சிறந்த முறையில் இவங்களால் நிர்வகிக்க முடியும். கன்னி ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் அதிகன்னே சொல்லலாம். தங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். இவங்க அறிவார்ந்த நபர்களை அதிகமாக இவங்க விரும்புவாங்க. அவங்களோட பேச்சும் சரிங்க, பழக்கமாக இவங்களோட திறமையை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கிட்ட அதிகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் துணை ஏற்படக்கூடிய செயல்படுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையை அழகாக இவங்களுக்கு வாழ தெரிந்தவங்களாக இருப்பாங்க. உறவினர்கள், நண்பர்களோட முழு மனதோட உறவை பேணக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இது ஒரு நில ராசியை சேர்ந்ததுங்க. கன்னி ராசி பொறுத்த வரைக்குமே இந்த ராசி உத்திரம் பாதம் 2, 3, 4 முதல் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதமுடைய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வமும் மேலுமே இவங்க இந்த டைமில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசி நேரலாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். நான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் காத்திருக்கு, வாங்க விரிவாக பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்குமே கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். மேலுமே பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரைக்கான இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடக்க இருக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரியானது நடைபெற்றது. அதே மாதிரி இந்த 17ஆம் தேதி பார்த்திங்களா இன்று அமாவாசையானதுங்க. சிவனுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. கன்னி ராசி லக்கணத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பகை எல்லாமே இந்த டைமில் பூஜ்ஜியமாக கூடிய நேரமானே சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பல யோகமான காலகட்டமாக உங்களுக்கு காத்திருக்கு. உங்களோட ஊர்லேயே பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் எல்லாமே இந்த காலகட்டம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை பலமாக இருக்கிறதுனால நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படுதுங்க. அதுதாங்க குருவோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே பெரிய பொறுப்பு, பெரிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்துவது உங்களுடைய திறமை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதாதுங்க, அதை தக்க வைத்து கொள்வதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி பெரிய லோன்களும் ஈஸியாக இந்த டைமில் கிடைக்கும். பணவரவு அற்புதமாக இருக்கும். பெரிய ஹோட்டலில் தங்குறது, பெரிய மருத்துவமனையில் வேலை கிடைக்கிறது போன்ற யோகங்கள் எல்லாமே சில பேர்த்துக்கு காத்திருக்கு.
எதுலேயுமே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வெற்றி அமைய போகுதுங்க. எதிரிகள் உங்களை கண்டு அச்சப்படக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட போகுது. அதனால் அவங்கள எளிதில் நீங்கள் வெற்றி பெறலாம். அரசு சம்மந்தப்பட்ட பணியிலையுமே சரிங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறையவே இருக்கும். எதிர்பாராத பெரிய விஷயங்கள் பரிசாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த டைமில் நடக்கும். எடுத்த காரியத்தில் ஒவ்வொன்றையுமே வெற்றி பெறும் யோகமானது ஏற்படும். தைரியமாக நம்பி இந்த டைமில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் செஞ்சு அதில் வெற்றி நிச்சயமாக பெறலாம். அதே மாதிரி வயிறு அல்சர் தொடர்பான விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி சகல விதத்திலுமே கன்னிராசி நேயர்களுக்கு ராஜயோகமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏற்றம் பெறும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு அனுகூலத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இன்னும் ஏற்படுத்தும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ஒரு 90% உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எதுலேயுமே தெளிவாக முடிவெடுக்கும் ஒரு திறன் படைத்த உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நந்திரசாலி பொறுமையோட இருந்த காரியங்கள் எல்லாமே சாதிப்பதில் நீங்கள் வல்லவங்களாக மாறுவீங்க. இந்த மாதம் ராசிநாதனோ தொழில் ஸ்தானாதிபதியுமாகிய புதன் சுகஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். உடல் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பெறும். உழைப்பு உங்களுக்கு வீணாக்கக்கூடிய ஒரு நேரமாக இல்லை. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மண்ணை தொட்டால் கூட உங்களுக்கு பொன்னாக மாறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு ஏற்படும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சால் கூட அது எடுபடாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் பொருள் வரவு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் நிறையவே கிடச்சிருக்கு. தொழில் வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. பல தடைகளை தாண்டியுமே நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல் திறமையானது உங்களுக்கு வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். வர வேண்டிய பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் சரஸ்வதியை வணங்கி வர பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 14 அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததை பார்த்தோமா, அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாரையுமே வசீகரிக்கும் இயல்பு கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் ராசியை குருவும் சுக்கிரனும் பார்ப்பதனால எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கிய நபர்களோட சந்திப்பும் அவங்களால பல உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக கூட்டணியால் உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியம் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தன்னம்பிக்கை மிக மனிதராக நீங்கள் இந்த டைமில் செயல்படுவீங்க. எடுத்த காரியங்களை எல்லாமே செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சந்தோஷமான ஒரு நிலையானது இருக்கும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேர ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கும். குழந்தைகள் கல்வி பற்றிய சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு. மேலுமே எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் புதனோட சஞ்சாரத்தினால மாணவர்கள் கல்வியில் திருப்தியான ஒரு நிலையானது ஏற்படுங்க. மனதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலையானது உயர்ந்து கொண்டே இருக்கும். மேலுமே முருகனை வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். கவலைகள் அனைத்துமே தீரும். பிப்ரவரி 25 அன்றைய நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அன்றைய நாள் சந்திராஷ்டமம். அடுத்ததை பார்த்தோமா, சித்திரை 1, 2 திட்டமிட்டு அணுகுமுறையினால் எந்த ஒரு செயல்லையுமே வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயோட சஞ்சாரம் சுயசாரம் பெற்று இருக்கிறதுனால நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கும் சூழ்நிலையானது ஏற்படும். பண வசதி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே வர வேண்டி இருந்து வந்த பணமுமே கைக்கு வரும். உங்களோட பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தால் கூட அதை ஈஸியாக நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து அதில் வெற்றியுமே காண்பீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். எப்போதுமே உற்சாகமான மனநிலையோடு இருப்பாங்க. மேலுமே மகாலட்சுமியை வழிபட மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி 26 சந்திராஷ்டமம் இருக்குங்க.
இருக்குங்க. அன்றைய நாளில் மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் வேலையிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசி நேரெல்லாம் இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. அது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதாதுங்க, அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னா புதன் பகவானை வாரம் வாரம் வரக்கூடிய புதன்கிழமை நாட்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய ராசிக்குரிய புதனோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்று பார்த்தீங்களா அமாவாசை, இந்த நாளில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.